வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அனைவருக்கும் வித்யாலட்சுமி பள்ளி சார்பாக என்னுடைய வணக்கத்தை கனிவோடும் பணிவோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி பெற்றோர்களுக்கான காணொளி. பெற்றோர்களுக்கான காணொளின்னா என்ன? ஒரு கல்வியாண்டு முடிய போகிற நிலையில் இருக்கிறது. அடுத்த கல்வியாண்டு வரப்போகுது. அப்போது நம்ம ஒவ்வொருவரும் பெற்றோர்களும் நம்முடைய மாணவன் தன்னுடைய குழந்தை சிறந்த பள்ளியிலே படிக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்போ அந்த மாணவர்கள் நல்ல பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்போது எந்த பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று தேடுவார்கள். இப்போ நான் வித்யாலட்சுமி பள்ளி என்ன செய்துன்னு மட்டும் சொல்கிறேன். நான் வேறு எந்த பள்ளிக்கூடத்தையும் குறையே சொல்ல மாட்டேன். எல்லா பள்ளிக்கூடம் நல்ல பள்ளிக்கூடம் தான். நான் எந்த பள்ளிக்கூடத்தையும் குறை சொல்ல மாட்டேன். பட் வித்யாலட்சுமி பள்ளிக்கூடம் தன்னுடைய பணியை என்ன செய்கிறது என்றது மட்டும் தான் நான் சொல்கிறேன். என் பணி என்ன நடக்கிறது என்பதை நான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி என்னிடத்தில் படிக்கின்ற மாணவர்களும் பெற்றோர்களும் சொல்ல வேண்டும். நான் சொன்னால் மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க யாரும். என்னுடைய மாணவர்கள் சொல்ல வேண்டும், என்னுடைய பெற்றோர்கள் சொல்ல வேண்டும். அவங்க தான் ஜட்ஜஸ். இருந்தாலும் இந்த காணொலி வாயிலாக நம் பள்ளிக்கூடத்தில் என்ன நடக்கிறது என்பதை சொல்லுகிறோம். ஸோ 2001 ஆரம்பிக்கப்பட்ட வித்யாலட்சுமி பள்ளி குடியாத்தம் காட்பாடியில் அமைந்திருக்கிறது. இது எல்லாருக்கும், வேலூர் மாவட்டத்தில் எல்லோருக்கும் தெரியும். ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்பிலே நல்ல காற்றோட்டமாகவும் எந்த விதமான நாய்ஸ் பொல்யூஷனும் இல்லாமலும் ஏர் பொல்யூஷனும் இல்லாமல் அமைதியாக உள்ளே இந்த பள்ளிக்கூடம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த பள்ளிக்கூடத்தில் விஷன், எங்களுடைய விஷன் என்னவென்று சொன்னால், இங்கே படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய வாழ்க்கையில் சிறந்தவர்களாக வர வேண்டும், சிறந்த மனிதர்களாக வர வேண்டும், சிறந்த படிப்பாளிகளாக வர வேண்டும் என்பது ரைட்டு. சிறந்த படிப்பாளிகள் மட்டுமல்ல, சிறந்த மனிதர்களாகவும் வாழ வேண்டும். சிறந்த படிப்பு இருந்தால் மட்டும் போதாது. இந்த சமூகத்திற்கு என்னால் என்ன பயன் கிடைக்கும், என்ன பயன் கிடைக்கிறது என்ற சிந்தனை இருக்க வேண்டும். இதைத்தான் ஒருவர் சொல்கிறார் அற்புதமாக. ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னால், அவன் அன்னைக்கு கூட இறந்துட்டானா அப்படின்னு கேட்டால், அங்கே அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். மிக அருமையாக பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார் என்று சொன்னால், ஒரு மனிதனை பற்றி எதுவரை ஒரு மனிதனை பற்றி இறந்த பிறகு, தன் மூச்சை நின்றுவிட்ட பிறகு அந்த மனிதரை பற்றி என்றை வரை பேசப்படுகிறதோ அன்று வரை அந்த மனிதர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று பொருள் என்று சொல்கிறார். எவ்வளோ அற்புதமான வார்த்தை என்று பாருங்கள். இன்னைக்கு நம்ம திருவள்ளுவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், பாரதியாரை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம், காந்திஜியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் இன்னைக்கு அவங்க பேசிக்கொண்டிருக்காங்க. உயிரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் என்ற பொருள். எவ்வளவோ தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், எவ்வளோ மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 140 கோடி இந்த இந்திய இதில் பார்த்தீங்கன்னா, இன்று பெருமதிப்புக்குரிய அப்துல் கலாம் ஐயாவை பற்றி இன்னும் பேசுவார்கள், இதற்கு மேலேயும் பேசுவார்கள். நமக்கு வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் பேசுவார்கள். அதே மாதிரி அன்னை தெரசாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் பொருள். அதுதான் இந்த வித்யாலட்சுமி பள்ளியின் நோக்கம் கூட என்னவென்று சொன்னால், சிறந்த கல்வியை படைக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். கல்வியை நாம் கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் நம்ம நல்லதை எதுவுமே நாம் தான் எதுவுமே கொடுக்க முடியும். இந்த நல்லதை மட்டும் எப்படின்னா நாம் தான் எதுவுமே கொடுக்கணும். கெட்டதெல்லாம் நம்மளை தேடி வராதுங்க. கெட்டதை தேடி நம்ம போகணும், நல்லதை தேடி நம்ம அந்த நிறுவனம். இப்போ நாங்கள் தான் நல்லது எது, தர்மம் எது, அதர்மம் எதுன்னு சொல்வதற்காகத்தான் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த பூமியில். நான் ஒன்றும் கிடையாது. நம்ம பூமியில் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. பல சான்றோர் பெருமக்கள் அதை பற்றி யூடியூப்பில் நிறைய சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நான் அதை பற்றியெல்லாம் சொல்லவில்லை. அந்த அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது. ஒரு மனிதன் இப்படி தான் வாழ வேண்டும் என்று நம்முடைய தர்மம் போதிக்கிறது. எல்லா தர்மம் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையிலையும் தர்மம் வேறு, மதம் வேறு. அந்த மதத்து பக்கம் நான் போகல. தர்மத்தை சொன்ன அனைத்து தர்மங்களையும் சொல்லப்பட்ட அந்த கோட்பாடுபடி வாழ வேண்டும். இதைத்தான் நம்முடைய வித்யாலட்சுமி பள்ளிக்கூடம். இங்கே மதம், ஜாதி என்பதை எல்லாம் மறந்துவிட்டு எல்லாரும் சகோதரர்களாக வாழ வேண்டும். எல்லோரையும் பார்த்து தன்னுடைய ரத்தமாக பாவிக்க வேண்டும். பிரத்தியாருக்கு அடிபட்டால் அது தனக்கு அடிபட்டதாக வலிக்கிறது என்ற அந்த பாவனை அந்த மனிதனுக்குள்ளே வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் என்னுடைய நோக்கம். நானாக இருந்தாலும் சரி, என் பின்னாடி எனக்கு இந்த பள்ளியை நடத்துகின்ற டாக்டர் எம்ஏ வித்யாலட்சுமியாக இருந்தாலும் என்டி அவர்களாக இருந்தாலும் இதே கொள்கையோடு தான் அவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையிலே இந்த பள்ளிக்கூடம் எல்கேஜி முதல் மேண்டசரி ட்ரைன்டு டீச்சர்ஸ் போட்டு அவங்களுக்கு நல்ல யூகேஜியில் நல்லா படிப்பாங்க பசங்க. நான் கேரண்டி கொடுக்குறேன். எல்கேஜியிலேருந்து யூகேஜி வரும்போது பையன் படிப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நல்லா ரீடிங் பண்ணுவாங்க, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும், ஸ்போக்கன் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ஒழுக்கம் இருக்கும்.
வாழ்க்கை கல்வியை கற்றுக் கொடுப்போம். இது எல்லாமே இருக்கும், வாழ்க்கை கல்வி இருக்கும். 6, 7, 8 வரும்பொழுது பாடத்திட்டத்தில் மிக சிறந்த ஆசைகளை வைத்துக்கொண்டு அந்த பாடத்திட்டத்தை நடத்துகின்றோம். 9th 10th அதே மாதிரி நம்ம வந்து ரிப்போர்ட் கொடுக்குறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மனிதர்களிலிருந்து நடுத்தர வர்க்கத்தில் உள்ள சாதாரண மக்கள் குறைந்த மதிப்பெண் எடுக்கிற மாணவர்களுக்கும் ஸ்பூன் பீடிங் மாதிரி அவளை கொடுத்து அவளை சிறந்த மதிப்பெண்ணை எடுக்க வைக்கிறோம். இப்போ நான் வந்து 500க்கு 499 எடுக்க வைக்க முடியுமான்னு கேட்டால் 499 என்னாலே எடுக்க வைக்க முடியும். 499 நம்மளாலே எடுத்து வைக்க முடியும். நான் இப்போ கொடுக்குற சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்றைக்கி நான் கொடுக்குற சம்பளத்தை ஓப்பனாக சொல்கிறேன் கேட்டேங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு +1 +2 பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த டீச்சருக்கு நான் இன்றைக்கி 64,000 ரூபா கொடுக்குறேன். இப்போ ப்ரெசென்ட் அகாடமிக் இயர் என்னுடைய சேலரி 64,000. அப்போது இந்த 64,000 ருபீஸ் சேலரி நான் அங்கே கொடுக்குறேன். அதே மாதிரி இங்கே எடுத்தீங்கன்னாக்கா வந்து 9th 10th எடுத்தால் அந்த டீச்சருக்கு 50,000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். 6, 7, 8 டீச்சர் எடுத்தால் வந்து அங்கே வந்து 41,000 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். இங்கே எல்கேஜி யூகேஜி மேண்டசரி ட்ரெயின்டாக இருந்தால் த பெஸ்ட் சேலரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23,000 30,000 வரை வந்துடும். 6, 7 எடுத்தேன்னா 32 40 வரும். டிபெண்டிங் ஆஃப் த டீச்சர்ஸ், டிபெண்டிங் ஆஃப் த சப்ஜெக்ட் நாலேஜ், டிபெண்டிங் ஆஃப் த ஸ்போக்கன் இங்கிலீஷ். அந்த பட்ஜெட்டு தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் நவர் காம்ப்ரமைஸ் ரெஸ்பெக்டட் பேரண்ட்ஸ், மரியாதைக்குரியப்பட்டவர்கள் நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதே கிடையாது டீச்சர்கிட்ட. எனக்கு நல்ல சம்பளம் கொடுத்தாலும் சரி, எனக்கு நல்ல டீச்சர் வேணும். முதல்வர், சரியான முதல்வர் இருக்க வேண்டும். எனக்கும் வேறு வேலை கிடையாது, நான் ஸ்கூல்லே தான் இருக்கிறேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரை ஸ்கூல்லே தான் இருக்கேன். டாக்டர் M.A. வித்யாலட்சுமி MD அவருடைய வழிகாட்டுதல் நம்முடைய பள்ளிக்கு தொடர்ந்து கவனித்து கொண்டு இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று. அடுத்த கல்வியாண்டு முதல் அவர்களும் இங்கே முழுமையாக பொறுப்பெடுத்து நடத்த இருக்கிறார்கள். +1 +2 +1 +2லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகபட்சமான மதிப்பெண்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். ஸ்டேட் ரேங்க் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நம்மிடத்திலே வரக்கூடியவர்கள் நடுத்தர மார்க் அதிகத்தை எடுத்து வர்றாங்க. +1 +2 எடுத்து வர்றவங்க வந்து ஒரு 475 மார்க் எடுத்தவங்கெல்லாம் நிறைய பேர் இங்கே படிக்கிறதில்ல. எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க பெற்றோர் எல்லாம் அப்படின்னு சொன்னால் 475 மார்க் எடுத்த உடனே நம்ம வந்து பெரிய ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தால் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அது என்னாலையும் செய்ய முடியும். 475 மார்க் எடுத்த பையனை வந்து நீங்கள் வந்து 500 எடுத்தால் 499 எடுக்க வைக்க முடியும். 600 சொன்னால் 599 எடுக்க முடியும். 600க்கு 599 எடுக்க வைக்க முடியும். அதெல்லாம் முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முடியாத காரியம் எதுவுமே கிடையாதுங்க. பையனுடைய இன்வால்மெண்ட்டு, பேரண்ட்ஸுடைய சப்போர்ட்டு, பள்ளிக்கூடத்துடைய சப்போர்ட், இது மூன்றும் இணைந்ததுன்னு சொன்னால் எதையும் சாதிக்கலாம் பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரை. பள்ளிக்கூடத்தில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்று சொன்னால் அந்த பள்ளிக்கூடத்திலே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிபெண்டிங் இருக்குது. முக்கியமான விஷயம் பெற்றவர்கள் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் டிபெண்டிங்காக இருக்குது. நம்ம வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய சிட்டியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இங்கே குடியாத்தம் விட்டால் அந்த பெஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தா மாநகராட்சி வேலூர். இந்த பக்கம் எடுத்தால் நீங்கள் எல்லாம் டவுன் தான். ஆம்பூர் எடுத்துங்க, பேரணம் எடுத்துங்க, டவுன் தான். திருப்பத்தூர் எடுத்துங்க, டவுன் தான். இங்கே இந்த பக்கம் இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டு எதுனா வேலூர் மாநகராட்சி. வேலூர் மாநகராட்சியிலே சிறந்த பள்ளிக்கூடம் என்று சொல்லக்கூடிய பெருமை வாய்ந்த பள்ளிக்கூடங்களிலே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது? அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுத்தா அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்றும் கொடுக்க வேண்டாம். அதில் ஒரு 50% 60% கொடுத்தாலே அதே கல்வியை இந்த வித்யாலட்சுமி பள்ளியினால் வழங்க முடியும். எல்லோருக்கும் தேவை பொருளாதாரம். நமக்கு பொருளாதாரத்தை இங்கே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்திங்கன்னா இப்போ CBSEயில் எங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது? ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் எங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 59,000 வச்சுருக்கோம். +1 +2 59,000 வச்சுருக்கோம். ஓப்பனாக தான் இருக்குது. ஏன்னா நான் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறேன். ஓப்பனாக தான் இருக்குது. எங்கள் ரகசியம்லாம் கிடையாது. ஆனால் வேலூரில் படிக்கின்ற நம்முடைய அருமை குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் எவ்வளோ பணம் செலுத்துகிறார்கள் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். அப்பொழுது நான் இன்னும் இப்போ நான் 64,000 சம்பளம் கொடுக்குற இடத்துல இன்னும் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் டீச்சராக இருக்காங்க. ஒரு 75,000 சம்பளம் கொடுக்குறேன். இல்லை நான் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் வந்து சிறப்பாக கூட எங்களால் பணி செய்ய முடியும். இன்னும் இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா வித்யாலட்சுமி பள்ளியில் நிறைய வந்து நம்ம ஸ்மார்ட் போர்டு வந்து இன்ட்ராக்டிவ் பேனல் போர்டு கொடுத்துருக்கோம். இன்ட்ராக்டிவ் பேனல் போர்டு பல வகையிலே உங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் வீட்டுக்கு பள்ளிக்கூடத்தை வரவில்லை என்று சொன்னால் கூட அந்த மாணவனுக்கு அன்று நடந்த பாடத்தை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். அந்த மாணவர் ஆசிரியர் எப்படி நடத்தியிருக்கிறார், அந்த நடத்தியதை அப்படியே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். என்ன சூழல் இருக்கும், ஏதோ ஃபங்க்ஷன் இருக்கும், ஏதோ காரணம் இருக்கலாம், லீவ் போடுறோம். இல்லை வந்து பள்ளிக்கூடங்கள் வந்து மழை காரணமாக லீவ் ஆகிறதுனால அன்றைய தினம் பாடம் நடத்தப்பட்டு அன்றைய தினம் வந்து உங்களை வீட்டுக்கு வந்து அன்றைக்கே வீட்டுக்கு வந்துடுது. இந்த எல்லா விதமான லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் கொண்டு தான் இந்த பள்ளிக்கூடம் இயங்கி கொண்டிருக்கிறது. அதில் பெற்றோர் பெருமக்களே, வித்யாலட்சுமி பள்ளியில் நாங்கள் செய்வது
கற்றலில் நீங்கள் சிறந்தவர்களாக உங்களை உருவாக்க வேண்டும். கற்பித்தலில் உள்ளவர்களை நாங்கள் சரியாக வைத்துக் கொண்டிருக்கின்றோம், சிறந்தவர்களை வைத்துக் கொண்டிருக்கின்றோம், அனுபவங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி கற்பதோடு நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு போகணும். கண்டிப்பாக வாழ்க்கை கல்வியும் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை கல்வி இல்லை என்றால் ஒன்றுமே கிடையாது. நம்ம எத்தனையோ தடவை சொல்லிட்டாங்க எல்லாரும், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொன்னாங்க. ஆனால் நம்ம எல்லாம் மறந்துட்டோம். திருவள்ளுவரோட திருவள்ளுவர் வந்து அன்றைக்கி கொண்டாடிட்டு போயிடுறோம், பட்டினத்தார் கொண்டாடிட்டு போயிடுறோம், வள்ளலார் கொண்டாடிட்டு போயிடுறோம், பாரதியாரை கொண்டாடிட்டு போயிடுறோம், பாரதிதாசன் கொண்டாடிட்டு போயிடுறோம். ஆனால் அவர்கள் சொன்ன வாழ்க்கை தத்துவங்களை நாம் கடைபிடிக்கிறோமா என்பதுதான். ஆத்திச்சூடியில் ஔவையார் சொன்னதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள். அதையெல்லாம் நாம் கடைபிடிக்கிறோமா என்றால் அது கடைபிடிப்பதற்கான நேரம் இப்போது இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கணும். ஏன்னா நாம் வந்து செல்ஃபோனிலே தொலைந்து விட்டோம். என் அருமைக்குரிய பெற்றோர்களை, இந்த மாணவர்கள் செல்வங்களை கூட செல்ஃபோனிலே தொலைந்து விட்டார்கள். பெற்றோர்களை மிரட்டுகிறார்கள், செல்ஃபோன் வாங்கி கொடு என்று. பள்ளிக்கூடத்திற்கு செல்ஃபோன் எடுத்து வரக்கூடாது என்று சொன்னால் பள்ளிக்கூடத்திற்கு செல்ஃபோன் எடுத்து வருகிறார்கள். என் அருமை மாணவ செல்வங்களே, அருமை பெற்றோர்களே, ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள, நேற்று கூகுளில் நான் செய்தியை பார்த்தேன். இங்கிலாந்திலே அனுமதிக்கப்பட்ட செல்ஃபோனை நேற்று முதல் தடை விதிக்கப்பட்டிருக்கிற அந்த இங்கிலாந்து நாட்டிலே, வளர்ந்த இங்கிலாந்து நாட்டிலே செல்ஃபோன் பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்கள் எடுத்து வரக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் வந்து இந்த செல்ஃபோனிலே தொலைந்து போயிருக்கிறார்கள் என்பதை நான் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளி பருவம் நம்ம வந்து 24 வயது வரை நாம் யாரெல்லாம் சரியாக பயணிக்கிறார்களோ, கல்வியில் ஒழுக்கத்திலும் சரியாக பயணிக்கிறார்கள், நல்ல நண்பர்களோடு பயணிக்கிறார்கள். நல்ல நண்பர்கள்லாம் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. நல்ல நண்பரை நீங்கள் தேடி செல்ல வேண்டும். நல்ல நண்பர் நீங்கள் தேடி செல்ல, எப்படி கெட்டதை நாம் தேடி செல்கிறோமோ கெட்டதை நாம் தேடி செல்கிறோம். எந்த கெட்டதை அவனை தேடி வராது, கெட்டதை தேடி நாம் தான் போகணும். அது உதாரணம்லாம் சொன்னால் கொஞ்சம் நம்ம ஸ்கூலுக்கு சரியாக இருக்காது, நான் பார்க்குறேன். கெட்டதை தேடி நாம் போக வேண்டியதாக இருக்கிறது. நல்லதை நாம் தேடி போக வேண்டும், நம்ம தேடி போக மாட்டோன்றோம். அதுதான் கஷ்டம். நல்லதை தேடி நாம் போக வேண்டும். நல்ல விஷயம் நடக்கிறது. எந்த மதமாக இருந்தாலும் அவரவர்கள் சொல்லப்பட்ட அந்தந்த மதங்களிலே சொல்லப்பட்ட அந்த பைபிள் ஆகட்டும், அல்லது குரான் ஆகட்டும், அல்லது வந்து மற்ற பிற மொழிகளிலே இருக்கக்கூடிய அவரவர்கள் சொல்லப்பட்ட எவ்வளோ மகான்கள் சொல்லியிருக்கிறார்கள் எப்படி வாழ வேண்டும் என்று. அந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், அவ்வளோதான். ஸோ அதைத்தான் இந்த வித்யாலட்சுமி பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருக்கிறது. இங்கே நல்ல மனிதனை உருவாக்குவோம், நல்ல கல்வியாளனை உருவாக்குவோம். இந்த ரெண்டு உருவாக்கும் என்ற செய்தியையும் சொல்லி, பெற்றோர்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் சேர்ப்பதாக இருந்தாலும் தாராளமாக சேருங்கள். அந்த பள்ளிக்கூடத்தை போய் சென்று பாருங்கள், விசாரியுங்கள், அங்குள்ள சூழல் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க, ஃபோன்லேயே கேட்பாங்க, சார் வந்து யூகேஜிக்கு என்ன ஃபீஸ் சார், 5ஆம் கிளாஸுக்கு என்ன சார் ஃபீஸ் சார். இது வந்து என் அருமை பெற்றவர்களை, தக்காளி வாங்க வேண்டாம், தக்காளி கடைக்கு போய் தான் தக்காளி வாங்கணும். உட்காந்து முடியாத வீட்டில் உட்காந்து தக்காளி என்ன விலைன்னு சொன்னாங்க. 3 வெரைட்டி இருக்குது தக்காளி. எந்த விலையை சொல்கிறது அவர்? 5 கிலோ வந்து 10 ரூபாங்கிறது, கிலோ 20 ரூபாய்க்கும் இருக்குது. இப்போ 10 ரூபா சொன்னால் நீங்கள் ரொம்ப சீப்புன்னு நினைப்பீங்க, 20 ரூபான்னு சொன்னால் சீப்புன்னு நினைக்க மாட்டீங்க. அவர் என்ன சொல்லுவார்? 10 ரூபா சொல்லுவார். அங்கே போனோடனே சொல்லுவார், இது பாரு இது 10 ரூபான்னுவார். அப்புறம் இது பாரு 20 ரூபான்னுவார். அப்போ நீங்கள் 10 ரூபா பார்த்தோன்னே இது நம்ம சரிப்பட்டு வராதுன்னு தோணும். ஆனால் தயவுசெய்து பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்துக்கு, எந்த பள்ளிக்கூடத்தில் ஃபோன் செய்து வந்து விசாரிக்காதீங்க. நேரடியாக செல்லுங்கள், நேரடியாக சென்று பாருங்கள். நேரடியாக சென்று பார்த்தீங்கன்னா நம்முடைய பையனுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை நீங்கள் ஒப்படைக்கிறீர்கள். ஒரு பள்ளியிலே ஒரு மானுடைய எதிர்காலத்தை ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒப்படைக்கும் போது நமக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்க வேண்டும் பெற்றோர்களுக்கு என்பதை தயவுசெய்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று கூறி, அனைத்து பெற்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும், என்னுடைய இந்த காணொலியில் ஏதாவது உங்களுக்கு மனக்குறைவு ஏற்பட்டால், நான் யாரையும் மனக்குறைவு ஏற்படுவதற்காக என்னுடைய நோக்கம் அல்ல, என்னுடைய அபிப்பிராயத்தை, என்னுடைய நோக்கத்தை இங்கே சொல்லியிருக்கிறேன். 20 ஆண்டு காலம் இந்த பள்ளியிலே பயணித்ததை வைத்து நான் சொல்கிறேன். யார் மனம் புண்படுத்த வேண்டியது என்ற நோக்கம் இல்லை. எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர்கள் எவ்வளோ இந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மாணவர்கள் நம்ம எச்சரிக்கையாக இருக்குன்னு சொல்லவே முடியாது. பெற்றோர்கள் தான் இப்போ எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ காலம் அப்படி ஆயிடுச்சு. ஏன்னா பெற்றோர்களை பிள்ளைங்க அடங்கிறதில்லை. இப்போது நானே பார்த்துட்டு இருக்கேன். அதனால் இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் வைத்துக்கொண்டு அடுத்த கல்வியாண்டில் சிறந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து உங்களுடைய பிள்ளையின் எதிர்காலத்தை வளமாக ஆக்குங்கள் என்று கூறி, நன்றி கூறி இந்த நிறைவு செய்கிறேன் இந்த காணொலியை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.